பிள்ளைங்களுக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது, படிச்சு முடிச்சதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணும். கல்யாணம் பண்ணு, வீடு வாங்குறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பு. 18 வயசாச்சா பாஸ்போர்ட் வாங்கு, கல்லூரி முடிஞ்சிச்சா விசாவை வாங்கு, அங்க போ, அங்க ஒரு 7-8 வருஷம் கடந்துட்டு இங்க வா. இங்க வந்து வேற எதுவும் பண்ண முடியாது, திரும்பி போய் 7-8 வருஷம் கடை. ஒரு 50 வயசு ஆனதுக்கு பிறகு சுகர் வரும், பிபி வரும், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கிட்னில வந்து உப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்லுவான், கால் வீங்கி கை வீங்கி ஒரு 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு வந்துரு. 63-64 வயசுல மௌத்தா போயிட்டு திரும்பி என்ன செய்யறது? வீட்டுல ஒரு புள்ள இருப்பான்ல, அவன் அனுப்ப அடுத்து. என்ன சமுதாயம் இது? என்ன சிந்தனை? பணம் முக்கியம் தான், ஆனால் சமூகத்தை குறித்து கவலைப்பட மாட்டீர்களா? உங்களுடைய வீடுகள் பளபளவென்று இருக்குமே, ஆனால் நாளைக்கு கட்டாந்தரையாக மாற்றப்படுவதற்குண்டான வேலைகள் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு உங்கள் கைகளில் என்ன இருக்கிறது? பிள்ளைங்களை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன்னு சொல்றீங்க, என்ன மனநிலை இது? மற்றவர்களுடைய நலனை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலையா? நீங்கள் சிறப்பாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிறப்பாக இல்லையே, அவர்களுக்காக என்ன செய்தீர்கள்? இஸ்லாத்தின் படி வாழ வேண்டாம், மற்றவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கு உங்களுடைய கரங்கள் நீள வேண்டாம். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பணத்தை சம்பாதிங்க, அதை இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்காக செயல்படுங்க. பணம் மட்டும் பத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிகாரமும் அழகான கல்வியும் இருந்தால் பணம் தன்னால் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.